ஐ ஜஸ்ட் இந்த மூவிலேருந்து ஏதாவது ஒரு கிளிப்பிங் இருந்தால் எடுத்து பார்ப்பேன். see how beautiful I am, I have more things to do in life அப்படின்னு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து என்ன நிறைய தடவை வந்து ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரவி அங்கிள் அப்படிதான் நான் சொல்றேன். ஸோ அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் ஸோ குட். அண்ட் இதெல்லாம் தாண்டி அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஷூட் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து கலவரம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னாரு. பட் அதை தாண்டி அந்த மக்கள் இப்போ ஏதாவது ஷூட்டிங் போனால் அவங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. அப்போ பெருசாக எனக்கு ஃபேம் கிடையாது, நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் அவங்க வீட்டில் கூப்பிட்டு தோசை சாப்பிட்றியம்மா, அது ஏதோ ஒரு சீன் வந்து சார் ஸ்ரீராம் சார் வந்து திடீர்னு இதுக்கு ஒரு ரெட் கலர் சாரீ கிடைச்சா நல்லா இருக்குமேனா அப்போது என்ன பண்ணுறது அப்படி யோசிக்கும் போது ஒரு அம்மா இந்தாங்க நான் தரேன் அப்படின்ட்டு எடுத்து சாரீ கொடுத்தாங்க. ஸோ அந்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சினிமா பிரபலங்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருணன் படம் பார்த்துட்டேன். அண்ணா ராதாரவி அண்ணா, இது புது புது நடிகர்கள் யாருக்கும் எல்லோரும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள வீட்டில் எந்த வீட்லேயுமே வாட்டர் கன் இல்லாத ஒரு வீடியோ இருக்காது. அதை வச்சு நம்ம ஜெயவேல் நல்ல ஒரு படம் பண்ணியிருக்காரு. நான் ஜெயவேல் வந்து எப்போவுமே என்னோடய ஆஃபீஸில் இருக்கிறாரு. சரி அவர் படம் பார்த்துட்டு எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணுவேன்னா, ஒரு படம் சின்ன படம் ஒரு வியாபாரம் ஆகாமல் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அதை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இவருடைய உழைப்பு, இவருடைய கனவு, இந்த இளைஞருடைய கனவு எல்லாம் இந்த வர்ற வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு நினைவாகும்னு நினைக்கிறேன். ரொம்ப அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம தயாரிப்பாளர் இருக்கும்போது ஜெயபிரகாஷுக்கு தெரியும். இன்றைக்கி அவர் நடிகர் ஆகிட்டார். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸுக்கு வாங்கின காசு இன்றைக்கு வரைக்கும் தர முடியாமல் கூப்பிட்டா வருவார். ஆனால் கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். எவ்வளோ பெரிய படம் ரிலீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய படம் எடுத்தவர். இன்றைக்கி உள்ள சூழ்நிலை, இன்றைக்கி உள்ள வியாபாரம், இன்றைக்கி ஓடிடிலாம் நிறைய வியாபாரம் இருக்குன்னு சொல்லி எடுத்தவங்களுக்குலாம் இன்றைக்கி சுத்தமாக வியாபாரமே கிடையாது. ஏன்னா பெரிய படமே அவங்க சொல்கிற டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுற கட்டத்துக்கு போயிட்டோம். அதனால் இந்த நேரத்தில் வந்து கார்த்தி, ஜெயவேல் இவங்கெல்லாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வெற்றி பண்ணணும். வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இதில் வந்து பார்ட்டிசிபேட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. இதில் ப்ரமோஸ் ஆன் ஆசம் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு கொரியோ பண்ணியிருந்தோம். அதில் வந்து துஷாந்தும் கேப்லமும் சூப்பராக ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. துஷாந்த் வந்து இந்த சாங்கை ப்ரமோ சாங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருந்தது. என்னது ஜெயபிரகாஷோட சன்னம் அப்படின்னா எல்லாருமே அந்த ஒரு வியப்பில் இருந்தாங்க. ஸோ அது க்யூட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அவர் பண்ணதுங்க. நான் சொல்கிறது வேண்டியதில்லை, சாங் பேசும் நம்ம பேசுகிறதோட. இதோட ஆரம்பத்தில் நம்ம வேல் முருகன், வேல் அதாவது இங்கே நானும் முருகன் பத்தர் ஊரில் வேல் முருகன் போது எனக்கு கால் வரும்போது சார் இந்த ப்ரமோ சாங்க்கு ஒரு ப்ரமோ பண்ணார். அதுவே 36 டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் அதை ஒரு கேபிளில் பண்ணி அவ்வளோ வெற்றி பண்ணார் அந்த ப்ரமோவே. அப்போது படத்தை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாருன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த ப்ரமோவில் இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறவர் இந்த ட்ரெய்லர்லேயும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் அவங்கவுங்க வாழ்ந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு வேல்முருகன். பார்க்கும்போதே தெரியுது. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இது வந்து ஒரு நம்ம ட்ரெய்லர்லேயே அந்த வெற்றி தெரியுது. நம்ம சங்கர் அந்த வில்லனாக பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ராதா ரவி சார், நான்லாம் 90s கிட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், நான் 2K கிட்ஸ் மாதிரி தான் இருப்பேன். பட் ராதா ரவி சார் ஒரு ஃப்ரேமில் வந்தார்னா அது என்ன வில்லத்தரமாக இருந்தாலும், அது காமெடியாக இருக்கட்டும், அது ஒரு இது அந்த சீன்ஸாக அந்த டைலாக் டெலிவரி இருக்குது பாருங்கள் சார், பயங்கரமான ஃபேன்ஸ். சான்ஸே இல்லை சார். அதெல்லாம் வந்து ஸ்டாண்ட் அவுட்டில் யாரும் அப்படி வந்து நிறுத்தி அது ஃப்ரேமில் வந்தாலே போதும். அது நம்ம ரசிகர்கள்லாம் தெரியும். அப்புறமா நம்ம போபோ சசி மியூசிக் என்னங்க அந்த அதாவது எல்லா சாங்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் கேட்குற மாதிரி இது அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரி மாதிரி ஒவ்வொரு ட்ராக் ஆசம் ஃபீல்டில் எல்லா ட்ராக்குமே சூப்பராக இருக்குமா, செம்மையாக இருக்குது. நான் இப்போ தான் எல்லா ட்ராக்குமே கேட்குறேன், செம்மையாக இருந்தது. பயங்கரமாக பெரிய பெரிய படத்தெல்லாம் திருப்பி வருவீங்க. நம்ம கேமராமேன் சைலண்ட்டாக உட்காந்து ஸ்ரீராம்னு சொல்லிட்டு அந்த ப்ரமோஷன் எவ்வளோ சீக்கிரம் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அதுதான் அந்த குவாலிட்டி, அந்த ஒரு விஷயம் இந்த கேமரா நம்மளை எடுத்துகிட்டு போய் சேருது. ஓகே, தேங்க்யூ. இதில் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக நம்ம அன்பு சார் இந்த படத்துக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன படம் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆனால் கண்டென்ட் ஒரு கான்செப்ட்டுங்க. நீங்கள் தண்ணி கேன் இப்போ எங்கள் வீட்லேயே இருக்கட்டும், கீழே இந்த தண்ணி கேனை மேலே எடுத்துவாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும். என் வீட்லேயே சொல்லுவாங்க, என் ஒய்ஃபு நான் போய் மேலே எடுத்துட்டு வரணும். அது வீட்டுக்குள்ளேயே அந்த தண்ணி கேனை கனெக்ட் ஆகும்போது தண்ணி கேன் போடுறவங்க கனெக்ட் அந்த கான்செப்டுக்கே இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களை அன்பு மலையால் நனைய வைத்த
திரு அன்புச்செழியன் அவர்களுக்கு எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு வர்ணன் படத்துக்காக எப்பவுமே உறுதுணையாக இருந்தது திரு ராதாரவி அவர்கள், சரண்ராஜ் அவர்கள், நடிகர்கள், நடிகைகள் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் முக்கியமா இந்த படத்தை இங்கே கொண்டு வந்து நிற்கிறதுக்கு எங்களோட குடும்பத்தாரோட சப்போர்ட் நிறைய இருந்தது. எங்கன்னா நான் மட்டும் சொல்லலை, இயக்குனர், நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்ஸு எல்லாருமே, ஒரு லைட்மேன்ல இருந்து வரைக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தாருக்கும் எங்களோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். படத்தை எடுத்து முடிச்சிட்டோம், கதை எழுதி முடிச்சாச்சு, திரைக்கதை பாம்பு ரெடியா இருக்கு. இயக்குனரோட அப்பா வந்து நண்பன்கிட்ட கூப்பிட்டு போய் நிப்பாட்டோம். நாங்கள் பவுண்டர்லாம் கொடுத்தோம், பார்த்துட்டு கதை நல்லா இருக்கு தம்பி, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம். சரி, ஓகே, இன்னைக்கு நமக்கு ஒரு விடிவு காலம் வந்துடும் அப்படின்னு. வந்த பதில் என்னன்னா, பசங்க கொஞ்சம் சின்ன பசங்களா இருக்காங்க, கொஞ்சம் முடிச்சுட்டு வர சொல்லுங்க, நம்ம அதுக்கப்புறம் உதவி பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்னடா நம்மளோட சின்ன பசங்கன்னு சொல்லிட்டாங்களே, நம்ம ப்ராப்பரா, ஏன்னா MBA மீடியா படிச்சிருக்கோம், நம்ம அதுபடி புக்கு படி பண்ணிட்டு வந்திருக்கோமே, பவுண்டர்லாம் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்கோம், இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம். சரி, பெரியவங்க என்னதான் இருந்தாலும் சொல்கிறாங்க, அதுபடி நம்ம முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படத்தை முடிச்சுட்டு வந்தோம். ஆனால் அப்போ தான் புரிஞ்சிச்சு அண்ணன் ஏன் அப்படி சொன்னார். நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம்னு நான் நினச்சது ஒரு பெரிய மலை ஏறிட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் திருவண்ணாமலையில் ஒரு 14 கிலோமீட்டர் கிரிவலம் தான் வந்திருக்கோம், மலையெல்லாம் ஏறவே ஆரம்பிக்குது. அப்போ மலை உச்சியில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறப்போ கேட்டுக்கிறது கரெக்டு தானே. அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, அங்கே நின்றுட்டு இருந்தோம், இன்னைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம். ரொம்ப நன்றிங்க. இது நன்றின்னு சொல்லி 3 எழுத்துல முடிக்க முடியாது. ஆனால் இது அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா சின்ன படங்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குங்கிறது எனக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எங்களை மாதிரி ஒரு டீமை படம் நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக, அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக எங்களை இன்னைக்கு இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறது கொஞ்சம் பயமா இருக்குங்க எங்களுக்கு. ஏன்னா நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டீங்க, இப்போ உங்களை பார்த்து நாங்களும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பயமா தானே இருக்கு. நன்றி தவிர்த்து எனக்கு வேற சொல்றதுக்கு வார்த்தை மட்டும் இல்லை இப்போ.